சிம்மராசி நேயர்களுக்கு சனி வக்ர பயிற்சியில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் மேம்? முன்னோர்களோட சாபம் பெற்றவர்கள் தான் சிம்மராசி நேயர்களே. அந்த கணவன் மனைவி சார்ந்த டைவர்ஸ் பிரச்சனை நிறைய இருந்திருக்கும். அது ரீதியான பிரச்சனை கண்டிப்பாக தீர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சனி வக்ர பயிற்சியை எந்த மாதிரியான தானம், எந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் அவங்க எடுத்துக்கலாம் மேம்? சிம்மராசி நேயர்கள் தானம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை சார்ந்த உணவு தானம் கொடுத்து ரொம்ப நல்லாவே இருக்கும். கோதுமை சார்ந்த உணவை யாருக்கு தானம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கணும்? தடையுடன் தாமதத்துடன் இருந்த நிறைய விஷயங்களை இப்போ செய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அதுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பெருமாள் வழிபாடு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பௌர்ணமி தினத்தன்று சனி வக்ர பயிற்சி வரப்போகுது. அதுக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பலன் கொடுக்கும், யாருக்கெல்லாம் தீங்கு கொடுக்கும், இதை பற்றி எல்லாமே நம்ம அஸ்ட்ராலஜர் கஜலட்சுமி மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஆல்ரெடி 7 சனியில் நிறைய 3 ராசிக்காரங்க இருக்காங்க. இப்போ சனி பயிற்சி நடந்தது, அப்புறம் நடுவில் குரு பயிற்சி நடந்தது. இப்போ திரும்பியும் சனி வக்ர பயிற்சி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மேம், என்ன ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்? ஏன்னா அந்த பேரே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஸோ அது நல்லது தானா, இல்லைன்னா ஏதாவது கெட்டது கொடுக்குமா? இப்போது ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஜாதகத்தில் சிலருக்கு நல்பலனும் கொடுக்கும், சிலருக்கு தீய பலனும் கொடுக்கும். வக்ரம்ன்றது என்ன அப்படின்னா, அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து அது நல்ல இடத்துல இருக்கா, அதாவது நல்ல இடம்னா அதோடைய இருக்கக்கூடிய வீடு சுபமான வீடா இல்லை நட்பு வீடான்னு தெரிஞ்சு அதுக்கான பலனை கொடுக்கும். இப்போ சனி பகவான் அவர் மீன வீட்டில் இருக்கார். ஓகேங்களா, நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் வக்ரம் அப்படின்னா இன்னொரு ராசிக்கு போகிறாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் அது இன்னொரு ராசிக்கெல்லாம் போல அதே மீன வீட்டில் நட்சத்திரம் தான் பின்னோக்கி செல்ல போகிறார். இப்போ இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துலேருந்து பின்னோக்கி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் பின்னோக்கி செல்ல போகிறார். அப்போ நீங்கள் எல்லாரும் பயப்படலாம், மக்கள்லாம். ஆஹா, அப்போ திரும்பி நம்ம 7 சனியில் பட்ட கஷ்டத்தையே பட போகிறோமா, அப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமா சனி பகவான்கிட்ட அப்படின்னு பயப்பட போகிறீங்க. பயப்படவே வேண்டாம். பின்னோக்கி செல்லும்போது கண்டிப்பாக நல்பலனை தான் கொடுப்பார் சனி பகவான். முன்னோக்கி செல்லும்போது மட்டும்தான் அவர் கொஞ்சம் ஒரு விதமான நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பாரே தவிர, பின்னோக்கி செல்லும்போது கண்டிப்பாக நல்பலனை தான் கொடுப்பார். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவ்வளோ தெளிவாக நல்பலன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு குரு பகவான் இப்போ தான் பயிற்சி ஆயிருக்கார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் பயிற்சி ஆயிருக்கார். அந்த குரு பகவான் அதுவும் 12 வருடத்துக்கு ஒரு முறை இப்போ பயிற்சி ஆயிருக்காரு. அதுவும் அவருடைய உச்ச வீடான கடக வீட்டுக்கு வந்திருக்கார். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அவருடைய உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரத்திலேயே இப்போ ட்ராவல் ஆகிறார். அப்போவே எவ்வளோ சந்தோஷமாக இருப்பார், அவர் எவ்வளோ வேகமாக இருப்பார், அவர் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக கேட்கக்கூடிய வரன்களை கொடுப்பார். அப்போது அவர் இங்கேருந்து குருவை 9ஆம் பார்வையை பார்க்க போகிறார். அப்போ அது நல்பலன் தானே கொடுக்க போகிறாரு. குரு இங்கேருந்து 9ஆம் பார்வையை சனியை பார்க்க போகிறார். ஸோ நமக்கு பாக்கியமாக நிறைய விஷயம் கிடைக்கும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது வேகத்தை கொண்டு நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். ஸோ நம்மளை வேகமாக ஒரு விஷயத்தில் கொண்டு போய் மாட்டி விட பார்க்கும். நம்ம அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நல்லது எது கெட்டது எதுன்னு அலசி ஆராய்ந்து போகும்போது அது நமக்கு நிறைய விஷயங்களை பாடமாகவும் கொடுக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல நிறைய விஷயங்களை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது ஒரு பாசிட்டிவ் பீரியடாகவே தான் இருக்கும் நிறைய பேருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு காலம் நல்லதாக இருக்கும்? இது வக்ர பயிற்சி எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 26ஆம் தேதி சனி வக்ர பயிற்சி ஆரம்பித்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சனி பகவான் வக்ர பயிற்சியில் இருக்க போகிறார். இதுக்கு நடுவில் நமக்கு குரு பகவான் பூச நட்சத்திரத்தில் வரப்போகிறாரு. மாதக்கோளான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் ட்ராவல் ஆகி வரப்போகிறாங்க. ஆனால் மேஜராக இருக்கக்கூடிய சனியும் குருவும் அண்ட் ராகுகேவும் அவங்கவுங்க இடத்துல தான் இருக்க போகிறாங்க டிசம்பர் வரைக்கும். ஸோ அது வரைக்குமே நமக்கு நல்பலனை தான் கொடுக்கும். 12 ராசிக்கும் ஏதாவது ஒரு ரீதியான நல்பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ 7 சனியில் இருக்கிறவங்களுக்குமே இப்போ ஒரு 4 மாதமாக கஷ்டப்பட்டுட்டே வந்திருப்பாங்க, அவங்களுக்குமே ஒரு நல் காலமாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க? கண்டிப்பாகவே இருக்கும். ஏன்னா குருவோட அருள் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது இப்போது கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ல் குரு பார்க்க போகிறாரு. ஓகேங்களா, 8ஆம் பார்வையாக குரு பார்க்க போகிறார். அப்போ அவங்க 8 ரீதியாக என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீராத பிரச்சனையில் இருப்பாங்க, தீராத கடனில் இருப்பாங்க, இல்லை தீராத நோயில் இருப்பாங்க, இல்லை தீராத வம்பு வழக்கில் இருப்பாங்க, இல்லை திடீர் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8ன்றது எல்லாம் நெகட்டிவ் எக்ஸ்பெக்டே பார்க்கக்கூடாது. நம்ம 8ன்றது திடீர் அதிர்ஷ்டம். அந்த திடீர் அதிர்ஷ்டத்தால் அவங்களுக்கு இதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
திடீர் அதிர்ஷ்டமாக ரொம்ப நாள் விற்காத இடம் விற்கும், இல்லை ரொம்ப நாள் கொடுக்காத பணம் வரும், இல்லை ரொம்ப நாள் கேஸ் நடந்துட்டு இருக்கா திடீர்னு அது அதிர்ஷ்டமாக நமக்கு நல்லது நடக்கும். ஸோ அந்த மாதிரி இது 8 நான் வந்து சொன்னது குரு கும்ப வீட்டை பார்க்க போகிறார். ஏன்னா இந்த எல்ற சனியில் 3 ராசி இருக்காங்க. லாஸ்ட்டாக கும்பம் இருக்காங்க, பாத சனியில், மீனம் ஜென்ம சனியில் இருக்காங்க, மேஷம் ஆரம்ப சனியில் இருக்காங்க. ஸோ இந்த 3 ராசிக்கும் கண்டிப்பாக ஒரு ரீதியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதில் மீனத்துக்கு நல்ல பெனிஃபிட்டே கிடைக்கும். ஏன்னா குரு 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. சனி பகவான் ஆல்ரெடி உள்ளேருந்து ரிவர்ஸில் போகப்பார், நட்பலனே கொடுப்பார். இல்லை நடுவில் 2 பேர் யார் இருக்காங்க, கும்பம் அண்ட் மேஷம். கும்பம் பார்த்திங்கன்னா 8ஆம் பார்வையாகவும் மேஷத்துக்கு 10ஆம் பார்வையாகும். ஸோ அந்த 8ல் இருக்க பிரச்சனை கும்பத்துக்கு சரியாகும், மேஷத்துக்கு 10ஆம் பார்வை. மேஷம் பொறுத்த வரைக்கும் இந்த 7 சனியில் என்னத்தை ரொம்ப ஃபேஸ் பண்ணாங்கன்னா அழுத்தம். எதை எடுத்தாலும் அழுத்தம், எது எடுத்தாலும் அவங்களுக்கு கிளியர் ஆகலை. எதுவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ப்ரீத் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ இந்த குருவோட பார்வை அங்கே படும்போது அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த லோன் கிடைக்கல, பிஸ்னஸ் நடக்கலை, இதெல்லாம் நடந்தது பார்த்தீங்களா, அது எல்லாமே சனி பகவானோட அனுகிரகமும் குரு பகவானுடைய பார்வையும் அவங்களுக்கு நல்லதே நடக்கும். ஸோ இந்த 3 ராசி பற்றி சொன்னீங்க, இதில் யாருக்கு ரொம்ப நல்ல ஒரு காலமாக இருக்கும் மேம்? 3 பேருக்குமே நல்லாயிருக்கும். அவங்கவுங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். அதில் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது மீனராசிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா 9ஆம் பார்வையாக குருவும் பார்க்க போகிறாரு, சனி பகவான் அங்கேயே இருக்க போகிறாரு. எப்பயுமே இந்த சனியும் குருவும் கனெக்ஷனோ, இல்லை சனியும் குருவும் ஒன்றாக இணைந்து இருக்குதோ, இல்லை சனியும் குருவும் பார்வையோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்கான வெற்றியாக இருக்கும். ரொம்ப தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் ரொம்ப வைராகியமாக தைரியத்துடன் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மீன ராசிக்கு இந்த 7 சனியில் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீன ராசிக்கு முதல்ல நம்பிக்கை போயிடுச்சு, உடம்புல தைரியம் இல்லை, உடம்பு முதல்ல சரியில்லை, எது எடுத்தாலும் அவங்களுக்கு தடை தாமதம், வருமானம் எதை எடுத்தாலும் இது இப்போ அது எல்லாமே கிளியர் ஆகும். மீனம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காகிடும். அப்போது தி பெஸ்ட் வந்து மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி. சிம்மராசி நேயர்களுக்கு சனி வக்ர பயிற்சியில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் மேம்? சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே குடும்பத்தில் ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸில் தான் இருக்காங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிம்மராசி நேயர்களுக்கு நிறைய பேர் இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைலாம் நிறைய இருக்கும். அந்த கணவன் மனைவி சார்ந்த டைவர்ஸ் பிரச்சனைலாம் நிறைய இருந்திருக்கும். அது ரீதியான பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு கணவன் சார்ந்த விஷயம், வீட்டில் இருக்கவங்களுடைய சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். அதே மாதிரி ஜென்ஸாக இருந்தாங்க, ஆண்களாக இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்த விஷயத்துலேருந்து நிறைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா அந்த வீட்டு சைட்லேருந்து வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏதாவது சொத்து கொடுக்கறதோ, ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறதோ, ஏதோ கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் நமக்கு. சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் சனி வக்கர பயிற்சியும் நல்லாவே இருக்குது, குரு பயிற்சியும் நல்லாவே இருக்குது. என்ன அப்படின்னா கேது அங்கே உட்காந்துட்டு நிறைய விஷயங்களை தடை கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு. அப்படி என்ன பண்ணுவார் அப்படின்னா, கேது சிம்மத்தில் இருக்கும்போது ஒரு விதமான மன சுருக்கத்தை கொடுத்துடுவார். மன சுருக்கத்தை கொடுத்து குடும்பத்தில் இருந்து தனியாக பிரித்து போகிறது, அதாவது தேவையில்லாத ஏதாவது வாக்குவாதம் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் இவங்க தனி கொடுத்துன போகிறது, தனியாக இங்கே வெளியூரில் போய் வேலை பார்க்குறது, வெளியூரில் போய் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் சிம்மராசி நேயர்களுக்கு கடந்த ஆண்டுகளாக நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகி இது எல்லாமே அனுகூலமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது உங்கள் வேலை விஷயங்களில் வந்து நீங்கள் இந்த மாதிரி திரும்பியும் பழையபடி சேருவாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த வேலை விஷயத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்குமா மேம்? சிம்மராசி நேயர்களுக்கு நிறைய பேர் தொழிலில் இருப்பாங்க. அந்த தொழில் சார்ந்த விஷயம்லாம் நிறையவே இப்போ கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏன்னா புதுசாக வந்து ஏதோ ஒரு ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். ஏற்கனவே இருந்த ஆர்டர்ஸில் பேமெண்ட் எல்லாம் கொஞ்சம் பிளாக்காக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிம்மராசி நேர்களே வந்து உடல் ரீதியான நிறைய விஷயங்களை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. உடல் சரியில்லைனால் தொழில் நடத்த முடியாமல், இல்லை வேலைக்கு போக முடியாமல், இல்லை வேலை போனாலும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்திருப்பாங்க. இப்போ அது எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிம்மராசியில் கல்விக்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி வக்ர பயிற்சியில் நடக்கும் மேம்? சிம்மராசி நேயர்கள் வந்து ஏற்கனவே நிறைய பசங்க படிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி இறுக்கமாக இருப்பாங்க. நம்ம எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல, நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்கல, நம்ம எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கல, டிபார்ட்மெண்ட் கிடைக்கல, இல்லை மேல் படிப்பு படிக்கணும், ஏதோ ஒரு ரீதியாக தடங்கள் இருப்பாங்க. அது எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிம்மராசியில் இருக்கவங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தவங்க அரியர்ஸ் பேப்பர்ஸ் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சாலும் இப்போ கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா குருவோட எதுவுமே நமக்கு இருக்குது. என்னென்னா இங்கே கேது ஜென்மத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. டிஸ்டர்பன்ஸ்னால் சுருக்குதல், வெளி வட்டார தொடர்பை வந்து கம்மி பண்ணுவார். ஸோ வெளியில் இப்போ தொழில் போகிறாங்க அப்படின்னாலும் தொழிலை வந்து ஓரளவுக்கு சுருக்கி கொடுத்துருவார்.
வேலையில் இருக்காங்கனாலும் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நமக்கு பெருசாக ஒரு சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழலாக இருக்கும். இவங்க பண்ணக்கூடிய வேலையை அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடிய நபர் யாராவது இருந்திருப்பாங்கன்னா, இப்போ கடந்த காலத்தில் சிம்மராசி. சிம்மராசிக்காரங்க ரொம்ப போல்டானவங்க, ரொம்ப தெளிவானவங்க. ஆனால் அவங்களே சனி பயிற்சினால் அவங்க எல்லாமே கொஞ்சம் எனக்கு இது தெரியல, எனக்கு இதை கொஞ்சம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன், என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு தடுமாட்டம் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அது எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள். சிம்மராசி நேயர்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை ரொம்ப நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கு இல்லைன்னா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த காலம் வந்து எந்த மாதிரி இருக்கும் மேம்? திருமணம் ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக தள்ளி போயிட்டுருக்குன்றவங்களுக்கு கண்டிப்பாகவே இந்த திருமணம் இந்த காலகட்டத்தில் ஆவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எல்லாமே பொது பலன் தான். அவர்களுடைய ஜாதகம் தான் அவங்களுக்கு அது நடக்குமா நடக்காதான்றது நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. பட் கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணுங்கள், திருமணம் நடக்கும். இந்த திருமணம் வந்து எப்படின்னா உங்களுக்கான கரெக்டான பேரா அப்படின்றது உங்களுடைய இது காலகட்டம் எப்படின்னு நல்லதாக சொல்லி கொடுக்கும். அதை நீங்கள் கரெக்டாக அமைச்சிக்கும் போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி திருமணத்திற்கான ஏதாவது ஒரு இடையூறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன இருக்குன்னு முதல்ல உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். பட் இது கரெக்டான டைம். கண்டிப்பாக சனி பகவான் திருமணத்தை கொடுத்துருவார், கர்மக்காரகர். அதனால் கண்டிப்பாக திருமணத்தை கொடுத்துருவார். குழந்தை பேரும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக குழந்தைக்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியாவது இப்போ வரக்கூடிய இந்த கோல்டன் பீரியட் 138 நாள் குழந்தைக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட்டுன்ற ஒரு நீங்கள் அதை பயன்படுத்தி குழந்தை பேர் நீங்கள் இது பண்ணிக்கலாம். பொருளாதாரம் எந்த மாதிரியான வளர்ச்சி கொடுக்குமா, எந்த மாதிரி இருக்கும் மேம்? சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் கொஞ்சம் தடையோடு கொண்டு தான் வரும். ஏன் அப்படின்னும் போது சனி பகவான் ஃபேவரான பிளேஸில் இல்லை, குரு பகவானும் ஃபேவரான பிளேஸில் இல்லை, அங்கே கேது உட்காந்து தடுத்துட்ருக்கார். ஸோ அவங்களுக்கு ரெகுலராக வரக்கூடிய இன்கம் கூட ஒரு 100 ரூபா வர இடத்துல ஒரு 70 ரூபா தான் வரும். ஸோ அவங்களுக்கு ரெகுலராக வரக்கூடிய ஆர்டர்ஸும் ஒரு மாதிரி தடை கொடுத்து வரக்கூடிய சூழலாக தான் இருக்கும். பட் வராமலாம் இருக்காது. பட் ஃபுல் ஃப்ளெஜாக அவங்க விருப்பப்பட்ட வருமானம் வராது. அதில் ஒரு 70% வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. ஓகே மேம். இந்த சனி வக்ர பயிற்சியை வந்து எந்த மாதிரியான தானம், எந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் அவங்க எடுத்துக்கலாம் மேம்? இந்த சிம்மராசி நேயர்கள் தானம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை சார்ந்த உணவு தானம் கொடுக்குறது ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த கோதுமை சார்ந்த உணவை யாருக்கு தானம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணு தெரியாதவங்க, இல்லை ஏதாவது ஆசிரமம் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆசிரமத்துக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த அமாவாசை தினங்களில் இந்த மாதிரி கோதுமை சார்ந்த உணவை நீங்கள் தானம் கொடுக்கும்போது நல்ல அதீத பலனை கொடுக்கும். ஏன்னா சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்களே பார்த்தீங்கன்னா முன்னோர்களோட சாபம் பெற்றவர்கள் தான் இந்த சிம்மராசி நேயர்களே. அப்போ இந்த முன்னோர்களுடைய இதுவும் இந்த சனி பகவானும் நம்மளுடைய முன்னோர்களாக சொல்லப்படுது, கர்மகாரகன் சொல்லப்படுது. ஸோ அது இருக்கிறதுனால தான் இந்த சனி பயிற்சி சிம்மராசியை ரொம்ப அதிகமாக தாக்கும். ஸோ அப்போ அவங்க கோதுமை தானம் எப்போ கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, அமாவாசை தினத்தன்று கொடுக்கறது ரொம்ப சாலசமாக இருக்கும். முடியாதவங்க கோதுமை தவிட பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு சனி வக்ர பயிற்சியில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி மேம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் மேம்? இந்த கன்னிராசிக்கு சனி வக்கர பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இது நல்லாவே பயன்படுத்திக்கலாம் அவங்க. ஏன் அப்படின்னா கன்னிராசிக்கு நீண்ட நாட்களாக நடக்காது முடியாதுன்னு சொன்ன அனைத்து விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள். அவங்க வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அம்மாவோட ஹெல்த்து, புது ஜுவல்ஸ் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, நிறைய விஷயங்களில் கன்னிராசினியர்கள் பெண்டிங் வச்சுக்கிட்டே வந்துட்டுருந்தாங்க. இப்போ அது அனைத்துமே அவங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கன்னிராசி நேயர்களுக்கு புது வெளியிலேருந்து நிறைய நண்பர்கள் புதுசாக தொடர்புகள் வருவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்று மொழி பேசக்கூடியவர்கள் நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே எல்லாருக்குமே தான் அறிமுகம் கிடைக்கிது. ஆனால் அந்த அறிமுகம் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி ஒரு ஆதாயமான காலகட்டமாக கண்டிப்பாக அமையும். இந்த சனி வக்கர பயிற்சி ரொம்பவே நல்லா இருக்கும். கன்னி ராசிக்கு ரொம்ப பயன்படுத்திக்கலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க கவனம் வேணும், அவங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் வேணும். அதற்கப்புறம் அவங்களுடைய கணவன், இப்போ பெண்ணாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, இந்த உறவில் கொஞ்சம் கவனம் வேணும். சார் திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி நண்பர்கள் மூலிமா நிறைய ஆதாயம் கிடைக்கும், ஆனால் கவனத்துடன் செயல்படுவாங்க. அங்கேயுமே டிஸ்டர்பன்ஸ் வரும். இப்போ பார்ட்னர்ஷிப்லாம் போடுறாங்க பார்த்திங்கன்னா, அந்த பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கவனமாக செயல்பாடு பண்ணணும். ஸோ நண்பர்கள், பார்ட்னர்ஸ் அண்ட் குடும்ப பார்ட்னர், அதாவது கணவனோ மனைவியோ, இதில் இந்த கன்னிராசி நேயர்கள் ரொம்ப கவனத்துடன் ஒரு விஷயத்தை செய்யும் போது
இந்த 138 நாள் சனி வக்கர பயிற்சி அவங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இவ்வளோ நாட்களாக எதிர்பார்த்து தடையுடன் தாமதத்துடன் இருந்த நிறைய விஷயங்களை இப்போ செய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே உடஞ்சிடும், தடை தாமதம் எல்லாம் உடஞ்சி இவங்க சும்மா ஜஸ்ட் அப்படி லைட்டாக போட்டால் போதும் உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் கொடுக்கறதாக இருக்கும். திருமண வாழ்க்கை பற்றி பேசுனீங்க. ஸோ ரொம்ப நாள் திருமணம் ஆகாத இருந்தவங்களுக்கு வந்து இந்த சமயம் எப்படி இருக்கும் மேம்? நல்லாவே இருக்கும். இவங்களுக்குமே கல்யாணம் நடக்கும். இவங்க வீட்டு உறவில் இருக்கக்கூடிய தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அக்காக்கோ ஏதோ ஒரு உறவுகளுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னென்னா வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள், திருமணம் மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு காது குத்துறதோ இல்லை வந்து குழந்தைங்களுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணுறதோ இல்லை வீடு ஃபங்க்ஷன் பண்ணுறதோ இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ஏதாவது ஒரு சஷ்டியார்த்த பூஜை பண்ணுறது, ஏதோ ஒரு மங்களகரமான விஷயங்கள் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி இவங்களோட வீட்டில் இவங்களோட தலைமையில் நடப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை விட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வர்றதோ நண்பர்களுடைய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர்றதோ நிறைய சந்தோஷமான அனுகூலமான விஷயம் நிறைய இருக்கும். கல்வி வேலை வாய்ப்புக்கெல்லாம் இந்த சனி வக்கர பயிற்சியில் எந்த மாதிரி இருக்கும் மேம்? கல்வி படிக்கிற பசங்களுக்கெல்லாம் கல்வியில் நிறைய முன்னேற்றம் இருக்கும். அந்த கன்னிராசினியர்களுக்கு சும்மாவே சொல்லக்கூடாது, கல்வியில் ரொம்ப சிறந்தவர்களாகவும் இருப்பாங்க, நுணுக்கங்களை தெரிந்தவர்களாகவும் இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர்கள் கன்னிராசினியர்கள். அதுலேயும் இப்போ வரக்கூடிய சனி வக்கர பயிற்சியோ இல்லை குரு பயிற்சியோ அவங்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியான பலன்களை கொடுப்பதாக தான் சொல்லப்படுது. அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க் வருவதும், அவங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடப்பதற்கும், அவங்க எதிர்பார்த்த சில கல்லூரினா அவங்க அது எதிர்பார்க்காத சில விஷயங்களும் நடக்கிறதுக்காக நிறைய வாய்ப்புகளும் நல்ல சூப்பராக இருக்குது. கல்வி மட்டும் இல்லை, அவங்களோட தொழிலுமே இப்போது வேலை கூட ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, நாங்கள் சரியாக பண்ணலை இன்டர்வியூ எனக்கு கிடைக்காதுன்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லக் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியோ இல்லை குரு பயிற்சியோ அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் தான் இருக்குது. தொழில் எப்படி இருக்கும்? தொழில் தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். தொழில் வந்து அவங்க பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறதோ இல்லை புது தொழில் ஆரம்பிக்கிறதோ வீட்டு உறுப்பினர்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கன்னிராசி நேயர்களுக்கு ஃபீமேலாக இருக்கிறவங்களுக்கு அவங்க எல்லாருக்குமே இப்போ வீட்டு உறுப்பினர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களோட நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, வெளியில் இருக்கவங்க அக்கம் பக்கம் நேபர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி, பசங்கள்லேருந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அவங்களோட தொழிலை எக்ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு தொழில், வேலை, நண்பர்கள் இது எல்லாமே ஓகே. குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கும், கொஞ்சம் அமைதி காத்து, கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் ஃபேமிலி லைஃப்பில் போகும்போது மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூதனாக போகக்கூடிய சூழலாக இருக்கும். சரி மேம், இப்போ இவங்க வந்து எந்த மாதிரியான வழிபாடுகள், பரிகாரங்கள், தானம் இதெல்லாம் கொடுக்கலாம் மேம்? பெருமாள் வழிபாடு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பௌர்ணமி தினத்தன்று நம்ம சத்யநாராயண பூஜை பண்ணும்போதும் இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களே கிடைக்கும். அப்படி இல்லை எங்களால் அதுக்கெல்லாம் வழி இல்லைன்றவங்க சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வரும்போதே ஒரு நல்ல மாற்றத்தையும் இருக்கும். ஏன்னா சனி பகவான் இவரை 7ஆம் பறவையாக பார்த்து நல்ல பலனை கொடுக்க தான் காத்துட்ருக்காரு. நம்ம பெருமாளை போய் பார்த்து அந்த பலனை வாங்கிட்டு வரோம். கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி